ஹாய் மேம், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் வினோதா. நான் ஒரு 1 இயராக அந்த சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது இல்லாமல் என்னோட அண்ணனுக்கு வந்து கையில் ஸ்கின் ரேஷஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்தது. அது 1 இயராக யூஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்படி இயற்கையோட எப்படி இந்த சோப்பை தயார் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுல தயார் பண்ணுறாங்க. அது நாங்கள் யூஸ் பண்ணி ஒரு மாற்றம், உடல் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. இந்த அரிப்பு இதெல்லாம் இல்லை, நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. இது இல்லாமல் நம்ம அவங்க எல்லாம் என்னென்ன தயார் பண்ணுறாங்களோ அதை எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். வீடு கிளீனிங், பாத்ரூம் கிளீனிங், அது மாதிரி ஷாம்பு, சீயக்காய், இதெல்லாமே இயற்கை முறையில எல்லாமே தயார் பண்றாங்க. அது எல்லாமே நாங்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். அது நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. துணிக்கு வாஷிங் பவுடர் கூட அவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க லிக்விடா. அதை நாங்கள் பயன்படுத்துறோம். அதுவும் நல்லா இருக்கு. இதெல்லாம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில அதை பயன்படுத்தி தான் உங்கள்கிட்ட இந்த அனுபவத்தை பேசுறேன். அவங்க இயற்கையோட இயற்கையா செய்யறது. இப்ப கடையில வாங்குற சோப்பெல்லாம் பத்தியும் கெமிக்கல் கலந்ததா இருக்கும். இவங்க தேங்காய் எண்ணெய தன்னோட தேங்காயை வாங்கி தன்னோட வயல்ல இருந்து தேங்காயை பறிச்சுட்டு வந்து அதை ஆட்டி சுத்தமா தூய்மையான இந்த எண்ணெயில இப்ப தயார் பண்றாங்க இந்த சோப்பு. அதனால நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. நாங்களும் இதை நல்லா அனுபவிக்கிறோம். இது மற்றவங்களுக்கும் நாங்க இதை சொல்றோம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இது மாதிரி அரிப்பு இருக்கு, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இதை பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். நல்ல ஒரு தயாரிப்பு, அவங்களோட தயாரிப்பு நல்லா பயன்படுத்திக்கலாம்.